100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இன்னுமே ஒரு சின்ன வெடிப்பு கூட இல்லாம அந்த அளவுக்கு சிறப்பா இருக்குது. இந்த அளவு குளிர்மையா இருக்கிறதுக்கு காரணம் இந்த வீட்டினுடைய அமைப்பு. எனக்கு இந்த பழைய கால தளவாடங்களை பார்த்தா ஆசையா இருக்கு. சுண்ணாம்பு, நுணுக்கமான செதுக்கல் வேலைப்பாடுகளை கையால செய்திருக்கிறார்கள். இது மிக பழமையானது. நிறைய வலிகளை தாங்கின ஒரு கல்லு தான் இந்த கல்லு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற சித்தங்கேணி என்ற இடத்துல. இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறதுக்கு காரணம், உங்களுக்கு ஒரு பழமையான வீட்டை சுற்றி காட்ட போகிறேன். முன்னைய காலங்களில் உங்களுக்கு தெரியும், நாச்சார் வீடுகள் தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நாச்சார் வீடு. இந்த வீடு 1920 இருந்து 25க்கு இடையில கட்டப்பட்டிருக்கு. 2020 25 1920 இருந்து 25க்கு இடையில கட்டப்பட்டதா சொல்லப்படுது. 1920 கட்டப்பட்டதுன்னா 106 ஆண்டுகள் ஆகியிருக்கு இந்த ஆண்டு வரைக்கும். அதுவே 1925 ஆண்டு கட்டப்பட்டிருந்தா 101 ஆண்டுகள் ஆகியிருக்கு. ஆக 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பழமையான நாச்சார் வீட்டை உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். இது ஒரு பாழடைந்த நிலையில, ஓரளவு பராமரிப்புடைய நிலையில தான் இருக்குது. இந்த வீட்டை அவர்கள் பராமரிக்கணும், நீண்ட காலம் வச்சிருக்கணும் என்று யோசிச்சிருந்தாலும் சில காரணங்களால் அது தொடர முடியாமல் இருக்குது. சில வேளைகளில் வீட்டை இடிச்சிடுவோம், சில வேளைகளில் காணியையும் வீட்டையும் சேர்த்து வித்துடுவோம் என்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த வீட்டை ஒரு காணொலியாக பதிவு செய்யுங்கோ என்று என்னிடம் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் இந்த வீடு எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக வந்திருக்கிறேன். இதுதான் இந்த வீடு. பாருங்க, 1920 அல்லது 25ஆம் ஆண்டு அந்த கால இடைக்குள்ள கட்டப்பட்ட அந்த வீட்டினுடைய அளவு பாருங்க. ஒரு பெரிய அளவிலான ஒரு வீடு அப்படியான தோற்றத்தில் தான் இருக்குது. உள்ளுக்கு போய் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, என்னென்ன எனக்கு பிடிச்சிருக்குன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முன்னுக்கு இப்போ வைக்கப்பட்ட மாமரங்கள் தான் நிற்குது. இது பழமையான மாமரங்கள் இல்லை. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முதல் இந்த பகுதிக்கு வந்து பாருங்கோ. இது கிணற்றடி. இதில் ஒரு கிணறு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கோ, தொட்டி அமைப்பு பாருங்கோ, ஒரு வட்ட வடிவிலான தொட்டி. இந்த இடம் உங்களுக்கு பழமையை நினைவுபடுத்தும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அடுத்தது இந்த இடத்துல பாருங்கோ, ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கு. இது என்னத்துக்குன்னு சொன்னால், இப்போ செலவு இயந்திரங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த காலத்தில் மனைவியோட சண்டைன்னு சொன்னால் கணவர் இதில் போட்டு அடித்து தான் கோவத்தை காட்டுவார். கணவரோட சண்டைன்னா மனைவி இதில் போட்டு அடித்து தான் கோவத்தை காட்டுவார். அந்த அளவுக்கு நிறைய வலிகளை தாங்கின ஒரு கல் தான் இந்த கல். இது உண்மையிலே எனக்கு பார்க்க நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குது. இதில் ஒரு குழி மாதிரியான அமைப்பில் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு உடுப்பு துவைச்சி இதுக்குள்ளே போடுற மாதிரியான ஒரு ஒழுங்காக இருக்கும். எனவே இந்த கிணத்தடி உங்களுக்கு பழமையை நினைவுபடுத்தும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அப்படி பாருங்க, இதால் வாய்க்கால், இந்த தொட்டிலேருந்து வர தண்ணிக்கான வாய்க்கால் போகுது. இதில் நீர் இறைச்சா போகிறதுக்கான வாய்க்கால் போகுது. இப்போ இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்ன்றது எனக்கு சொல்ல தெரியலை. எனவே இந்த வீட்டினுடைய தோற்றம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தூரத்தில் நின்று பாருங்கோ. இதுதான் இந்த வீட்டினுடைய முன் தோற்றம். எப்படி இருக்குது பாருங்கோ, நல்ல வடிவாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ சில வேலைகள் செய்திருக்கிறார்கள். அப்படியே உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வீட்டினுடைய வரவேற்பு அறை அல்லது வரவேற்பு பகுதி. இந்த பகுதியில் இந்த தூணை பாருங்க. இது மரத்தால் செய்யப்பட்டிருக்கிற ஒரு நல்ல வடிவான வேலைப்பாடுடைய தூணுன்றதை விட ஒரு மரம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த தீராந்தி இந்த மொத்தத்தை பாருங்க. அதை விட எவ்வளவு காலமாகி இருக்குது. இன்னுமே ஒரு சின்ன வெடிப்பு கூட இல்லாமல் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது பாருங்க. என்ன அப்படியே இங்கே வரைக்கும் அந்த மரம் நீண்டு நிற்குது. இப்போ இந்த பனை இருக்குல்ல, அதை சாதாரணமாக போடுவார்கள். ஆனால் முந்தி பாருங்க, அதுலேயும் ஒரு வேலைப்பாடு காட்டுவார்கள். இந்த வீடுகளை காட்டுறதுக்கு காரணம், இனி ஒரு வீடு நீங்கள் கட்டும் போதும் அதுக்குள்ள பழமையானதை சேர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கூரை அமைப்பு இப்படி இருக்குது. அடுத்தது இந்த மரத்தை பாருங்க, எவ்வளவு காலமாகி இருக்குது. இன்னுமே அந்த உக்குறதன்மைக்கு வரையில, அதாவது அந்த அளவுக்கு பராமரிப்போடு இருந்திருக்குது. இது மழை ஒழுக்கு இல்லாமல் அப்படி இருந்ததால தான் இப்படி இருக்குது. இது மேல் தோற்றம். சரி, அடுத்தது கீழ் தோற்றத்தை பாருங்கள். இந்த தரைப்பகுதியை இப்படி வேலைப்பாட்டோடு இருக்குது. மாபிள் எல்லாம் அந்த காலத்தில் போடப்படையில் இருக்கிற காவியை வச்சு கொண்டே இந்த மாதிரி நில அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, கல், ஒரு பொலிகல்னு சொல்கிற மாதிரி
ஒரு பளிங்கு கல் மாதிரி இருக்குது பார்க்க. ஆனால் இந்த கல் சுத்தவர சில இடங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, முழுமையாக பயன்படுத்தப்படையலை. அடுத்தது இதுதான் வீட்டினுடைய பிரதானமான நுழைவாயில். இந்த கதவு உங்களுக்கு இந்த பழமையை நினைவுபடுத்தும் வந்ததில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இரட்டை கதவு, அதை விட இந்த கதவை தாண்டிய இந்த நிலைய அமைப்பு எவ்வளவு வடிவாக இருக்குது பாருங்கோ. இதில் சிற்ப வேலைப்பாடு இருக்குது. ஒரு மரத்தில் செதுக்கிறத தாண்டி அதை அப்படியே செதுக்கி எடுத்திருக்கிறார்கள். அடுத்தது இந்த கரை பகுதி, அதாவது நிலைய வந்து பாருங்க, கிட்ட வாங்க, எப்படி இருக்கு பாருங்க, எந்த மாதிரி வேலைப்பாட்டோடு இருக்குன்னு பாருங்க. நுணுக்கமான சின்ன சின்ன வேலைப்பாடுகள். அதை விட இந்த கதவு எந்த அளவுக்கு அழகை கொடுக்குதுன்னு பாருங்க. எனக்கு உண்மையாக இதை பற்றி கதைச்சு கொண்டே இருக்கணும் போல இருக்கு. இப்படியான கதவுகள் அந்த காலத்தில் எவ்வளவு நுணுக்கமான செதுக்கல் வேலைப்பாடுகளை கையால் செய்திருக்கிறார்கள், பொறுமையோடு செய்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துது. இப்போ நிறைய இயந்திரங்கள் வந்தாலும் கூட கையால் செதுக்கிறது தனிப்பட்ட ஒரு ரகம்தான். இதில் அருணோதயம் என்று எழுதப்பட்டிருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இதுலேயும் ஒரு செதுக்கல் வேலைப்பாடு காட்டப்பட்டிருக்குது. அடுத்தது கீழே இந்த இடம் கல், சரியா, கல் பதிக்கப்பட்டிருக்குது. இது பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற வீடுன்றதால ஓரளவு தான் பராமரிப்போடு இருக்குது. அதனால் நாங்கள் செருப்போடையே போகிறோம், சரியா. இப்போ கதவை திறப்போம். அருந்ததி உள்ள போமா, வாங்க. ஆமாம், அண்ணா உள்ளுக்கு தாப்பால் போட்டிருக்கா? இப்படி தான் இருக்கமா இருக்குமா? என்னென்னு தள்ளலாம்? சரி, இதால் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதால் நாங்கள் திருப்ப பூட்டி கொடுப்போம். ஏன்னா இது கனகாலம் பயன்படுத்தாமல் இருக்குது. அதனால் இந்த வீட்டை விற்பனைக்கோ அல்லது இடிக்கவோ போகிறார்கள். அது வேறு, நான் இது விளம்பரம் படுத்துறதுக்காக வேறு இல்லை. அது இந்த வீடு எப்படி இருக்குன்ற காட்டுறதுக்கு தான் வந்திருக்குது. அதை உள்ளுக்கு போய் பார்ப்போம். அடுத்தது இந்த காலதர் பகுதியையும் பாருங்கோ எப்படி இருக்குன்னு. அதுலேயுமே அவ்வளோ வேலைப்பாடுன்னு பாருங்கோ. இப்படியான அழகுகள் நல்லா தான் இருக்குது. இந்த பிணைச்சலை பார்த்தீங்களா? பிணைச்சல் வெளியில் வந்து நிற்குது, சரியா. இதுவும் ஒரு சாய்வு மாதிரியான பகுதி. இதுக்கு மேலதிக அலங்காரங்கள்ன்றது இல்லை. இந்த இடம் சத்தியமாக சொல்கிறேன் நல்ல குளிர்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது மாலை வேளை இருந்தாலும் கூட இந்த அளவு குளிர்மையாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த வீட்டினுடைய அமைப்பு. இனி நாங்கள் வெளிப்பகுதியால் போவோம். இப்போ நாங்கள் வீட்டினுடைய உள்பகுதிக்கு போவோம். இந்த பக்கம் ஒரு கதவு போடப்பட்டிருக்குது, சரியா. உள்ளுக்கு போவோம். இதுதான் நாச்சார் வீடு இருக்கிற பகுதி. நாச்சார்ன்றது 4 பக்கம் சாய்ந்திருக்கிற அந்த கூரை மாதிரியான அமைப்பு இருக்கும். அடுத்து நடுவில் மழை பெய்தாலும் தண்ணி வர மாதிரியான ஒரு பகுதி இருக்கும். அதுக்கு தான் போக போகிறோம். இதுதான் இந்த வீட்டினுடைய ஒரு பகுதி. வாங்க உள்ளுக்கு போவோம். இப்படியே வந்தீங்களா எவ்வளவு வடிவாக இருக்குன்னு பாருங்கோ. நல்லா இருக்குல்ல? இப்போ உங்களுக்கு இந்த அருமை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வீடு உண்மையிலேயே நல்ல வடிவாக இருக்குது. நல்ல ஒரு நினைவுகளையும் மகிழ்வுகளையும் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. உள்ளுக்கும் இப்படித்தான் மரத்தால் தூண் செய்யப்பட்டிருக்கு. எப்படி இருக்குது? இப்படி தொடர்ச்சியாக மர வேலைப்பாடு தான் சுத்தவர. இப்போ இந்த நடுப்பகுதி தான் இது கனகாலம் பராமரிக்காமல் விட்டு அதனுடைய தோற்றங்கள் பெரிய அளவில் மாறி போயிருக்குது. ஆனால் மழை பெய்யும் போது இதில் தண்ணி ஒழுகி கொண்டிருக்கும். இப்படி இருக்குமென்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நித்திரை கொள்ளணும். அதாவது மழை பெய்து கொண்டிருக்கும்போது இந்த இடத்துல பாயை இப்படி போட்டுட்டு படுத்து நித்திரை கொள்ளும்போது வர மகிழ்ச்சி சொல்லவே முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி. எனக்கு இந்த மாதிரி நாச்சார் வீடு கட்டணுமென்று ஆசை. ஆனால் நாச்சார் வீட்டுக்கும் அதிகமாக பிறப்பு காணி பிடிக்கும், அதுதான் சிக்கல். மற்றபடி பரவாயில்லை. சரி, அப்படியே வாங்கோ. இதில் ஒரு நிழல் பேடை இருக்குது, அது மாதிரி வந்து பாருங்க. இந்த ஹபர்ட் இப்போ செய்கிறேன்டாலே பெரிய காசு தேவை. இப்போ கூடுதலாக என்ன செய்கிறேன்டா, கடைகளில் போய் இந்த புதிய புதிய நவீன பலகைகளை வாங்கித்தான் இந்த மாதிரி ஹபர்ட் செய்கிறதா. ஆனால் இது வந்து மிக பழமையானது. சரியா, இதில் எத்தனாவே அப்படியே பழுதுபடாமல் இருக்குது. இது காலங்காலமாக கிடக்குது. சரி, அடுத்தது இதுதான் சாமி அறைக்கு போகிற பகுதி. இந்த சாமி அறையினுடைய நிலை வேலைப்பாடுமே நல்ல வேலைப்பாடு தான், முன்னுக்கு காட்டின மாதிரி. அப்படியே உள்ளுக்கு வாங்கும். கால் வைக்கவே கால் குளிருதாப்பா.
நல்ல குளிர்மையாக இருக்குது. இதுதான் சாமி அறை. மேலே பாருங்கள் இவ்வளவு உயரமாக இருக்குண்டு. இப்போ இந்த உயரம் உங்களுக்கு என்ன சொல்லுது? குளிர்மையை தருமன்றதை சொல்லுதா? அப்படித்தான். அடுத்தது இந்த மாதிரி கண்ணாடி ஓடு பயன்படுத்தி இருக்கும். அப்படியும் ஏன்டா இருளாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பகல் வேளையில் வெளிச்சம் இருக்கணும்ன்றதுக்கு இப்படி பயன்படுத்துவார்கள். நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. சரியா? இதில் பொருட்கள் வச்சுருக்கிறதுக்கு இதுலேயுமே பழைய பாத்திரங்கள் அப்படி இப்படி இருக்குது. சரியா? இதில் சிவலிங்கம் இருக்கு. சிவலிங்கம் பழமையான சிவலிங்கம். கருங்கல்ல உலோகம் தானே ஏதோ. சரி, இப்படியே வாங்க. சரி, அடுத்ததாக இதில் ஒரு அறை இருக்குது. இந்த அறையும் பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய அறை உண்டு. அடுத்தது இந்த அறைக்கும் அந்த அறைக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ நிறைய வேலைப்பாடுகள் போட்டு மேலே மறைச்சிடுவார்கள். இங்கேயுமே கண்ணாடி ஓடு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, இப்படியான தளபாடங்கள் முந்தைய அதிகமாகவே எல்லா வீட்டிலையுமே இருக்கும். இந்த சுவர் அமைப்பு பாருங்க, இங்கே சுண்ணாம்பு, இந்த மேல் பகுதி சுண்ணாம்பு, அதான் இதெல்லாம் விருந்துன்னு கொட்டுனது. அதால் ஒரு முடிவெடுத்தே ஆகணும். அவர்கள் இதை திரும்ப சீரமைக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இடிக்கணும். சண்டில் ஒன்று தான் அவர்கள் செய்யணும். சரி, அப்படியே வாங்குவோம். இந்த இந்த கதவை பார்த்தீங்களா? இதுவும் அப்படி தான் இருக்குது. வாங்குவோம். எல்லா கதவும் நல்ல பலமான கதவுகள் தான். அடுத்தது இந்த பகுதிக்கு வந்தால் இதில் ஒரு அறை இருக்குது. சாமியறை அடுத்ததாக ஒரு படுக்கையறை பார்த்தினாங்க. இந்த இடத்துல ஒரு அறை இருக்குது. சரியா? இதில் நிறைய பொருட்கள் இருக்குது. பாருங்கள் அவ்வளோ தளபாடங்கள் இருக்குன்னு. இந்த பழைய கால தளபாடங்கள், எனக்கு இந்த பழைய கால தளபாடங்களை பார்த்தா ஆசையாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லைன்னு. சரி, அடுத்தது இந்த பகுதியில் ஒரு அமைப்பு இருக்குது. இதில் இப்படிப்பா இப்படி வாங்குவோம். இதில் தொட்டி இருக்குது. சரி, எந்த பக்கம் தொட்டி அமைப்பு இருக்குது. இதில் பாருங்க அம்மி பார்த்தீங்களா? அம்மியே இதெல்லாம் ஒரு வேளை இந்த வீட்டை இடித்தாலோ அல்லது இந்த வீட்டை விற்பனை செய்தாலோ அது என்ன செய்ய போகிறார்களோ தெரியலை. ஆனால் இந்த மாதிரியான பொருட்களை அவர்கள் பாதுகாத்து வச்சுருக்கணும். அப்படி இல்லையென்றா என்ன மாதிரி யாருக்காவது கொடுக்கணும். என்னடா இல்லை, உண்மையாக அது என்ன சொல்லுவாங்க, இதில் சம்பல் அரைச்சி சம்பல் இதுக்குள்ள வளைஞ்சு போகும். எனக்குன்னா இந்த கட்டு பிறகு அமைக்கப்பட்டதோ தெரியலை. இப்படி தான் தெரியுது. அடுத்தது இது சமையலறை. இதில் கை கழுவுற இடம் இருக்குது. இதுதான் சமையலறை. வாங்கோ. இது பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இது பிறகு அமைச்சிருக்கு. இது பிறகு இதெல்லாம் பிறகு. மேல் பகுதியை பாருங்கோ. மற்றது இந்த பகுதியெல்லாம் ஏற்கனவே இருந்த பகுதி. இதில் இருக்கிறது என்னவோ தெரியல. சிலதுகள் பிறகு அமைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். சரி, அப்படியே வாங்கோ. இதில் வந்தால் இவ்வளோ வந்தால் வீடு. ஒரு சாமியறை, 1 2 படுக்கையறை, 1 வெளியில் போகிற அந்த பகுதியோடு சேர்ந்தது. அடுத்தது சமையலறை இருக்குது. அடுத்தது இப்படி ஒரு நாச்சார் வீட்டினுடைய அமைப்பே இதுதான். நடுவில் மழை வந்தாலும் தண்ணி வர மாதிரியான பகுதி. அதை விட சுத்தவர இப்படியான ஒரு பகுதி இருக்குது. சரியா? இவ்வளோ தான் இந்த வீடு. இந்த வீட்டை பற்றிய உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதில் இருக்கிற இந்த பிணைச்சில் பாருங்க, இந்த பெரிய பிணைச்சல் ஏன் வெளியில் நின்று திறக்க முடியலை என்றதை பார்க்க வழங்குதா? அவ்வளோ பெரிய பிணைச்சல் ரெண்டு பாருங்க. இந்த வீட்டினுடைய இந்த பக்கத்தில் சில தென்னை மரங்கள் நிற்குது. சரி மக்களே, இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். இந்த வீடு பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மாதிரி நிறைய வீடுகள் இருக்கலாம். இந்த வீடு 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. அதனால் சுற்றி காட்டியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.